ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு மாதம் வந்து போகிறப்ப டைலரிங் எல்லாரையும் பார்த்துட்றாங்க. ராம் சார் இவங்க என் மேலே திருட்டு மொழியை போட்டிருக்காங்க. எல்லார் மேலேயும் வந்து 5 பவுன் வந்து கேஸ் வந்து இருக்கான். நகை திருடி இருக்குமா, அநியாயம் பண்ணுறாங்க ராம் சார், காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது இவங்க மேலே வந்து எவிடன்ஸ் எதுவும் இருக்கா? ஆமாம் சார், எவிடன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கிற மாதிரி ராம் சொன்னோன்னா அவங்க தலையில மேலே ஏறி டவரா வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரி, என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் நீதியோட நேர்மையோட வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்க்குறதா தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அநியாயமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி ராமோட இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இது வேலை பண்ணுறீங்க நல்லாவே தெரியும். அந்த நான்சி தானே என்னது நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாப்லே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் ரிட்டர்னில் எழுதி கொடுத்து சிக்னேச்சர் போட்டு கொடுங்க, நான் இவங்களை விட்டுறேன், நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நான் போராடுறேங்கிற மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. பச்சையாக போய் சொல்கிறாங்க சார், யார்கிட்டையோ பணத்தை வாங்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களை காப்பாற்றுங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராம் மட்டும் வெளில வந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம், இவர் இப்போ தான் ஐபிஎஸ் ஆகியிருக்காப்புல, இவருக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை பற்றி என்ன தெரியும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இவரால் வர முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க, நான் சொல்கிறது செய்யுங்க, பெட்ரோல் டேங்கில் மண்ணெளி போடுங்கன்னாங்க. ஒரு 10-15 பேர் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு டெம்போ வேன் இருக்குது, அதில் வந்து பெட்ரோல் டேங்கில் வந்து மண்ணெளி போட்டாங்க. இன்னொரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் வந்து காற்றை பிடிங்கி விட்டாங்க, 4 டயரும் பஞ்சர் ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி நம்ம வெளியில் வந்து போவோம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க சீதாக்கு. சீதா நீ அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பி வாமா ஸ்டேஷனுக்கு, இந்த ஸ்டேஷனில் இவங்க தில்லுமுள்ளெல்லாம் ஓரா பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யணுன்னு சைலண்ட்டாக வந்து திட்டத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீட்டிலேருந்து கிளம்புறப்ப எங்கே போகிறீங்க, நாங்களும் கூட வரட்டுமா, ஏன் பாட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேதுராமன்ட்டையும் சீதாட்டையும் கேட்குறாங்க ராமோட 3 தங்கச்சிகளும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட சொல்லாமல் என்ன, இங்கே சில பேர் வந்து ஒட்டி கேட்டுருவாங்கம்மா, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு அங்கே போகலாம், என்ன பண்ணுறது, மற்றவங்க மாதிரி ரகசியமாக நம்மளும் பண்ணாதானே கொஞ்சமாவது அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். இவ பேசுகிறத பார்த்தா தையக்காரி வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏ நான்சி, நீ தான் தில்லு முள்ளு பண்ணுறதுல தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே, மரியாதையாக சொல்கிறேன், என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கேன், நான் மாட்டும் என் வழியில் போயிட்டே இருப்பேன். ஏய் நான் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. அப்படின்னு சொன்னோட கடுப்பாயிட்டாங்க நம்ம சீதா. நீ பிரச்சனை பண்ணவே இல்லையா, எங்கள் டெய்லரி எல்லாரையும் வந்து நீ தானே ஸ்டேஷனில் வந்து கைது பண்ணி வச்சுருக்க, இது எதுவும் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லான்னு வரப்போ மீரா வந்து தடுத்துட்றாங்க. இவகிட்ட எதுக்கு வெட்டி பேச்சு, நமக்கு என்னென்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ. ராமோட ஸ்டேஷன் கண்ட்ரோல் கீழே தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காப்புல, நிச்சயம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கே தான் போகிறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல நான்சி. சரி சரி போம்மா, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நீ எங்கே போகிற ஏது போகிறேன்னு ஃபிங்கர் டிப்பில் வந்து நான் வச்சுருக்கேன், அடுத்த கட்டம் நீ போகிறதுக்குள்ளேயே நான் தலைகீழாக மாற்றிருப்பேன், நீ ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் வேறு திட்டத்தை போட்டுருவேன், நீ தோக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் நான் வேறு திட்டத்தை வந்து போட்டுருவேன், நான் லாயர், யார்கிட்டையும் தோற்றதே இல்லை, இப்போ தான் வெக்கமே இல்லாமல் கோர்ட்டில் என்கிட்ட அசிங்கப்பட்டு நின்று நீ நின்னிய, அதுவே உனக்கு பத்தாதா, இதில் இது வேறையான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து 3 பேரும் வந்து கிளம்புறாங்க. சேதுராமன், மீரா, நம்ம சீதாலேருந்து எல்லாரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்து வர மாதிரி தெரியுது. ராம் வரப்போ மீடியாவோட வந்துடுறாங்க அந்த இடத்துல. சார் நீங்களே வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக பேசிடலாம், ரொம்ப தப்பு சார். ஓ நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக வந்திருக்கேண்ணா, ஓகே ஓகே, அப்புறம் எதுக்கு நான் மீடியாவை கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்துடுறாங்க. இவங்க மேலே வந்து எந்த தப்பும் இல்லை, இவங்க எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க ஒரு குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா சைடில் கமிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அநியாயமாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர், சைடில் வந்து கமிஷன் கொடுக்குறனால தான் ராம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டவன் வந்து எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சார் உங்கள் மேலே இருக்கிற தப்பை அவங்க நிரூபிக்க போகிறாங்களா, இல்லை அவங்க மேலே இருக்கிற தப்பை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்களா, 2 சைடுமே வந்து டஃப்பாக வந்து போயிட்டுருக்கே சார். இந்த ஸ்டேஷனில் பணம் நிறையாவே இருக்குது, இந்த ஸ்டேஷனில் பணமே இல்லைங்கிற மாதிரி ஆணித்தனமாக சொல்கிறாங்க, முடிஞ்சால் தேடி பார்த்து எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திமுறா நக்கலாக வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசணுன்னே அப்படியே கொடுக்கணும் உள்ளே போகிறாங்க. உள்ளே அலசுன்னு அலசுறாங்க. இருப்பினும் அங்கே தேடி பார்த்தா இன்ஸ்பெக்டர் ரூம்லேருந்து பணமே இல்லை, கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன்லே, நான் தான் நேர்மையான ஆஃபீஸர், இவர் வந்து எனக்கும் கமிஷன் தரேன்னு சொன்னாப்புல, நான் வேணான்னு சொல்லிட்டேன், அதனால தான் என்னை இப்படி சிக்க வச்சுட்டாப்புல, இந்த இடத்துக்கு இவர் சொல்கிற பேச்சை கேட்குற அதிகாரி போட்டால் இவருக்கு லாபம் இல்லை, அதனால கூட இது மாதிரி
என்ன மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அநியாயமாக எந்தெந்த சந்து புந்தெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த அதிகாரி வந்து பூந்து பூந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றை எல்லாரும் மாட்டிக்க போகிறீங்கன்னு சொன்னோன்னே கான்ஸ்டபிள் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒன்று சீதாவும் வராங்க. கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் உங்களால் நாளாக மாற்றிக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டேன், பணம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. பின்னாடியே வந்து வீடியோ ஆதாரம் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்திரிக்காரங்களாம் அப்போன்னு பார்த்து ஒரு பேப்பர் பண்டில் மாதிரி இருக்குது. அந்த பண்டிலுக்குள்ளே தான் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. இது தெரியாமல் வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கையில் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தோன்னு கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல பந்தில் பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்லேருந்து இன்ஸ்பெக்டர் எல்லா அதிகாரியும். இருப்பினும் வந்து அந்த புது அதிகாரி வந்து பிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களா பிரிச்சிங்கன்னா ஓகே, இல்லாட்டி பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும், நான் இதை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா பண்டில் வந்து பிரிச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, நான்சி தான் இருக்காங்க, அவங்க தான் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் இந்த ஸ்டேஷனில் பணமே இல்லை, நீங்கள் இப்போ 5 லட்ச ரூபா கிட்ட பணத்தை வந்து எடுத்து காட்டுறீங்க, என்னமோ நியாயம் தர்மம் எனக்கு கமிஷனு இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு என்னென்ன வாக்குமூலம்லாம் கொடுத்தீங்க. அடேங்க அப்பா, இதுவே சாமானியன் உங்ககிட்டலாம் மாட்டினா உயிரோடையே அமுச்சு வச்சுருவீங்க போல இருக்கே. பார்த்துக்கிட்டீங்களா, இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவங்க இனிமேட்டு டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்லேயே இருக்கக்கூடாது, சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருங்க, இவங்களை தூக்கி 2 வருஷம் உள்ளே வச்சுருங்கன்னு சொல்லி ராம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மக்களுக்கு சேவங்க செய்கிற இடத்துல இருந்துட்டு இவ்வளோ திமுறா தனாவட்டாக இருந்தால் இதுதான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து கைது செஞ்சுட்டு அப்படியே 4-5 போலீஸ் வந்து போகிறாங்க. ரொம்ப நன்றி சார், நாங்களே வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியிலலாம் வரமாட்டோம்னு எத்தனையோ வாட்டி மல்லு கட்டினோம், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் கண்ணத்தெல்லாம் அடித்தாங்கன்னு தெரியுமா சார், நான்சி சொல் பேச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு அங்கே இருக்கிற டெய்லர்லாம் வந்து சொல்லிடுறாங்க. சரி சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மகாலட்சுமி வந்து ஃபோன் பண்ணி நீ எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடு, இல்லைனா நீ மாட்டிப்பன்னு எத்தனையோ வாட்டி எச்சரித்தாங்க. அவங்க வெளியில் போகிறதுக்குள்ள தான் இவங்க போலீஸ் ஆஃபீஸரு மீடியாவோட வந்துட்டாங்க. நம்ம ராம் வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த சீன்லாம் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஏய் நான்சி, என்னமோ ஜெயிச்சிருவேன் கிழிச்சிருவேன் வச்சிருவேன்னு உன்னால் நேர்மையான வழியில் வந்து மோதவே முடியாதா, உங்கள் அக்கா இருக்கா மகாலட்சுமி, அவளையே நான் பயமுடுத்தி இந்த வீட்டை விட்டு ஓட விட்டு திணற விட்டேன், ஆனால் நீ எல்லாம் ஏன் முன்னாடிலாம் வந்து நிற்கிறியா, உன்னால் கண்டிப்பாக முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா இதை கேட்டனும் வந்து மகாலட்சுமி ஆடி போயிட்டாங்க. மகாலட்சுமி தோற்றுருக்கலாம், ஆனால் இந்த நான்சியாக இருந்து தோக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. நம்ம நான்சி அந்த இடத்துல ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க. ராமோட தங்கச்சிங்களாம் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறீங்க, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு பார்த்தா இதில் எங்கள் பிஸ்னஸ்க்கே வந்து ஆப் வைக்க பார்க்குறீங்களா, சீதா அண்ணி பக்கம்தான் நாங்கள் 3 பேர் எப்போதும் இருப்போம், அவங்க எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அவங்க சொல்கிற விஷயம்லாம் சத்தியம் உண்மையும் இருக்கும், நீ அப்படியா பித்தலாட்டம் பண்ணுற, அப்பா அம்மாவை பிச்சை எடுக்க விட்டு கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுறோன்னு சொல்லி என்னென்னமோ சொன்னேன், கடைசியில் வந்து பார்த்தா இது எல்லாம் உன்னோட ட்ராமாவா தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி ராமோட 3 தங்கச்சிகளும் நம்ம மகாவை வந்து வெளுத்தெடுக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.